இங்கே வந்து தலைகறி நல்லாயிருக்கும், இறா நல்லாயிருக்கும், போட்டி குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம ரோடு கடைன்னு பார்க்க முடியாது. என் பசங்க வந்தாலும் கார் எடுத்துன்னு வந்து ஓரமாக நீட்டிட்டு வண்டியில் வாங்கி சாப்பிட்டு போயிடும். நீங்கள் போய் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு எனக்கு வரல. எங்கள் ஃபேமிலியாக வந்தால் கூட ஓரம் நிப்பாட்டி வெளியில் இறக்க மாட்டோம். இங்கேருந்து வாங்கி கொடுத்து சாப்பிட்டு தான் எடுத்து போவோம். நீங்கள் 50 ரூபா சாப்பாடு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நல்ல குவாலிட்டி. சைட் டிஷ்னா 60 ரூபா 70 ரூபா, ஒரு சில அதிகமாக இருக்கும். முட்டை 15 ரூபா. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ போல எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம மந்தூர்லேருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக மந்தூர் கடை வந்து ஒரு ஸ்பெஷலான கடை கூட சொல்லலாம். ஏன்னா கிரவுண்டு கடைன்னு சொல்லி இந்த கடைக்கு வந்து ஒரு நேம் வச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த கிரவுண்டு கடைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம சென்னை 28 படம் வச்சு பார்த்தீங்களா, சென்னை 28 படம் இந்த கிரவுண்டில் எடுத்ததாக சொல்கிறாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அது ஒரு சீன், இந்த கிரிக்கெட் சீன்லாம் வரும் பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல தான் எடுத்ததாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த கடையோட ஸ்பெஷல்லாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு வந்து அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷும் நிறைய சைட் டிஷ் வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்திருக்கேன் எனக்கு மீன், போட்டி, சிக்கனு, எறா, தலைக்கறி, ஈரல், மட்டன் ஈரல் சொல்லிட்டு ஈரல்ன்ற பாருங்க, ரத்தம், இது எல்லாமே வந்து நான் வந்திருக்கிற அன்னைக்கு வந்து இருக்கு. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பழம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு வச்சுருக்காங்க, சாம்பார், ரசம், இது மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து இந்த கடை வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 12:45 ஆகுது. நீங்கள் பின்னாடி பார்த்து நான் பின்னாடி போடுறேன், நீங்கள் பாருங்க எவ்வளோ க்ரௌடு. 12:45க்குலாம் அவ்வளோ க்ரௌடு வந்து சுற்றி கடையை சுற்றிக்கிட்டாங்க. வீடியோவே எடுக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து கடையை சுற்றிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த க்ரௌடை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து டேஸ்ட் இல்லாமல் இவ்வளோ பேர் வந்து கண்டிப்பாக வர மாட்டாங்க. நீங்கள் என்னதான் இடத்துக்கு நம்ம ஹைப் கொடுத்தாலும் சூப்பராகனு சொல்லலாம், நிஜமான ஒரு நாள் 2 நாள் வந்து வருவாங்க. தவிர கண்டினியூஸாக டேஸ்ட் இல்லாமல் யாருமே போக மாட்டாங்க. அந்த கடையில் டேஸ்ட் இல்லையா, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவாங்க, 2 வாட்டி ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டேஸ்ட் இல்லை, அந்த கடை பக்கம் யாருமே போக மாட்டாங்க. உள்ளே போயிட்டு எப்போ ஓனர் பேச முடியும் பேசி இந்த கடையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் வந்து மோகன். இந்த கடை பேர் வந்து சென்னை கிரவுண்டு கடை. இந்த பக்கத்தில் கிரவுண்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எல்லாமே இங்கே சாப்பிட வரவங்க எங்கே இருக்குன்னு எல்லாம் கேட்டே இருப்பாங்க. இல்லை இந்த கிரவுண்டு கல்லில் இருக்கேன், கிரவுண்டு கல்லில் இருக்கேன்னு சொல்ல அதே நேம் அப்படியே கடைக்காச்சு. கடை வந்து 2000 எங்கள் அப்பா ஆரம்பிச்சது. நான் வந்து ஒரு 13 இயர்ஸாக நான் ரன் பண்ணிட்டேன். 13 இயர்ஸாக ஆரம்பிக்கும் போது அப்போ சாப்பாடு சிக்கன், மீன் மட்டும் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் போட்டி, மட்டன் தலைக்கறி, சீ ஃபுட்டில் எறா, கடம்பா, வறுத்த மீன், மட்டன் ரத்த பொரியல், மட்டன் சுக்கா, இந்த மாதிரி ஒரு 8 வெரைட்டி நம்மகிட்ட சைட் டிஷ் இருக்கும். இங்கே சாப்பிடுவவங்க மட்டும் ஒரு 150லேருந்து 200 பேர் சாப்பிடுவாங்க. பார்சல் ஒரு 50லேருந்து 75 பேர் வாங்கிக்குவோம். சாப்பாடு வந்து சாப்பிட்டாலும் 50 ரூபா தான், பார்சலும் 50 ரூபா தான். ஆமாம், எது வந்தாலும் 50 ரூபா தான். இல்லை இல்லை, பார்சலும் 50 ரூபா தான். சைட் டிஷ் வந்து சிக்கன் 70, மட்டன் போட்டி 70, மட்டன் தலைக்கறி 80, மட்டன் சுக்கா 150, மட்டன் ரத்த பொரியல் 50, சீ ஃபுட்டில் எறா வந்து 100, கடமை வந்து 90. பண்ணுறதுல எல்லாம் மாஸ்டர் வச்சிருக்கோம். மார்னிங் வந்து வெஜ்ஜு டிஃபன் இருக்கும், லஞ்சு வந்து நான்வெஜ் இருக்கும். காலையிலேருந்து மதியம், காலைல 7:30க்கு டிஃபன் ஸ்டார்ட் ஆகும், 12:30க்கு லஞ்சுலேருந்து 4 o'clock இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு சில கஸ்டமர் இருக்காங்கண்ணா. பில்டர்ஸு, ஆட்டோ டிரைவர்ஸு, ஆஃபீஸ் ஸ்டாஃபு, எல்லாமே நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் அப்படியே தான் இருக்குது. இதில் ஒரு 10 வருஷமாக இந்த 50 ரூபா தான் போயிட்டுருக்கு. நாங்களும் எல்லா இடத்துலையும் ஏற்றிட்டாங்க, நாங்கள் ஒரு ஆள் தான் ஏற்றாமல் இருக்கோம். சரி, இந்த லேபர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது இதில் நாங்கள் அப்படியே 50 ரூபா தான் போட்டுட்ருக்கோம். பரவாயில்ல, எங்களுக்கு அப்படியே சேல்ஸ் அதிகறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகிடுது. 50 ரூபா. சைட் டிஷ் இல்லாமல் வந்து 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இருக்குது, சிக்கன் குழம்பு இருக்குது, சாம்பார், ரசம், பொரியல், ஊறுகாய். ஆமாம், 50 ரூபாய்க்கு அந்த மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாம்பார், ரசம் 3 4 ஐட்டம் இருக்குது. இந்த எறா காம்போ மாதிரிலாம் இருக்குது சார். அது இந்த க்ரௌடுக்கு செட் ஆகாது, பொறுமையாக வெயிட் பண்ணோம். அதனால் இப்போ எறா கவர் போட்டுருவோம். 12:30 to 4 o'clock இருக்கும். சண்டே, எவ்ரி சண்டே லீவ். நீங்கள் கூகுளில் போயிட்டு சென்னை கிரவுண்டு கடைன்னு போட்டீங்கனாலே நம்ம கடை லொக்கேஷன் கூகுள்லேயே வந்துடும்.
எத்தனை வருஷமான? 4லேருந்து 5 வருஷம் கிட்ட. 4லேருந்து 5 வருஷமா வரீங்க. இங்கே என்னென்ன ஸ்பெஷல், என்ன பிடிக்கும் உங்களுக்கு? இங்கே வந்து தலைகறி நல்லா இருக்கும், இறா நல்லா இருக்கும், போட்டி குழம்பு நல்லா இருக்கும், கடம்பா மீன் கடம்பா இருக்கும், எல்லாமே ஃபைன் நல்லா இருக்கும் குவாலிட்டியாக. நம்ம ரோடு கடைன்னு பார்க்க முடியாது. என் பசங்க வந்தாலும் கார் எடுத்துன்னு வந்து ஓரமாக நீட்டிட்டு வண்டியில் வாங்கி சாப்பிட்டு போயிடும். அந்தளவுக்கு பிடிக்குமா? லேடிஸு, என் பசங்க வந்துட்டு பையன் கூட இல்லை, பொண்ணு. நாங்களும் ஹோட்டல் வச்சுருக்கோம், வேசர்பாடில் இருக்கு. அதனால இங்கே வந்தோன்னா இங்கே தான் சாப்பிட்டு போவோம். இதை சாப்பிடுங்க. என்ன விலை கொடுக்குறாங்க? நல்லா என்ன விலை இருக்குது உங்களுக்கு? விலை கட்டுப்படியாகும்? நாமினல் தான். கம்பேரிங் டு டி நகர், சிஐடி இங்கே கம்மி தான். சென்ட் மேரிஸ் ரோட்டில் கரெக்டாக இருக்கு, கம்மி தான், கரெக்டாக இல்லை, கம்மி. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தள்ளுவண்டி வச்சுருந்தாரு, இப்போ ஷீட் போட்டுருக்காரு. நீங்கள் எவ்வளோ நாளாக வரீங்க? நான் ஒரு 7 இயர்ஸாக வரும் சார். 7 இயர்ஸாக வரீங்க. ஓகேண்ணா. 7 இயர்ஸாக உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குண்ணா கண்டினியூவாக வர்றது? எங்கிட்ட நான்வெஜ் ஐட்டம் எனக்கு எல்லாமே பிடிக்கும். அது மெயினாக அந்த தலைகறி, போட்டி, கடம்பா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போய் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு எனக்கு வரல. எங்கள் ஃபேமிலியாக வந்தால் கூட ஓரம் நிப்பாட்டி வெளியில் இறக்க மாட்டோம். இங்கேருந்து வாங்கி கொடுத்து சாப்பிட்டு தான் இட்டு போவோம். எவ்ரி வெட்னஸ்டேனா இங்கே வந்துடுவோம், புதன்கிழமைனா வந்துடுவோம். அது என்ன வெட்னஸ்டே? அது எங்களுக்கு அது பிடிச்ச நாள். அது நான்வெஜ் சாப்பிட்ற நாள் அன்றைக்கி. வேலைக்கு புதன்கிழமை தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் புதன்கிழமை வந்துடுவோம். அது கம்பல்சரி. ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த தம்பி உண்மையே அந்த ஓனர் இருக்காங்களே எல்லாம் நல்லா மரியாதை யாருக்கோ அதை நல்லா பண்ணுவாங்க. எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபை எல்லாருக்கும் இங்கே தான் வாங்கிட்டு போவோம். ஓகே. இந்த குவாலிட்டிலாம் எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. எனக்கு பார்த்து நாங்கள் சாப்பிட்டு வரைக்கும்மா எந்த இது இல்லைம்மா. ஓகே ஓகே. நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு இடத்துல கடையில் சாப்பிட்ருப்பீங்களா? அதோட டேஸ்ட் உங்களுக்கு இங்கே எப்படி இருக்குது? நாங்கள் இதுமாதிரி ரோட்டுகளில் சாப்பிட மாட்டோம். சாப்பிட மாட்டீங்க? சாப்பிடவே மாட்டோம். இது இங்கே வந்து சாப்பிடுவோம். மெஜஸ்டிக்கில் சாப்பிட்ற ஆள். ஓகே ஓகே. அங்கேயோட இங்கே வந்து ரேட்டு கம்பேர் பண்ணால் நல்லா இருக்குது. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. வீட்டு சாப்பிடுவோம். ஆமாம், வீட்டு சாப்பாடு மெயின் அதுதான். ஓகே. நம்ம 4:30 மணிக்கு எனக்கு பசி எடுக்கும். இங்கே சாப்பிட்டு போகிறேன். ஒரு தலைக்கறி, ஒரு மீன் வாங்கியிருக்கோம். கெப்பாசிட்டி மொத்தமே பார்த்தா ஒரு 300 அடக்க போயிடும். ஆமாம், ஹோட்டலுக்கு போனால் இது 500 600 வரும். ஓகே. ஆனால் அதில் வந்து ஒரு கெமிக்கல்லாம் ஒரு டைஜஸ்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. எந்த 2-1.5 வருஷம் இருக்குண்ணா. ஓகே. ரெகுலராக மதியத்தில் வருவேன். சாப்பாடு சூப்பராக இருக்கும். ஆனால் மோகன் கிடைக்கும். அந்த மோகன் அவர் பேர் அப்படின்னா எல்லாமே மீன்லேருந்து நீங்கள் கடல் உணவு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுண்ணா அதில்? எனக்கு மீன் பிடிக்கும், கடமா பிடிக்கும். கடமா பிடிக்கும். அதே போல் ரெகுலராக டெய்லி வர முடியுது? வராப்படி இல்லை, ஆஃபீஸ் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்குன்னா வந்து வேலைலாம் கட்டுப்படி ஆகுதா? நல்லா நார்மலில் யாருனாலும் வந்து சாப்பிட்லாம். நீங்களே பார்ப்பீங்க, சுற்றி எவ்வளோ பேர் ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே. உள்ளது காசு குவாலிட்டியாக இருக்காங்க. நீங்கள் 50 ரூபா சாப்பாடு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நல்ல குவாலிட்டி. சைட் டிஷ்னா 60 ரூபா 70 ரூபா, ஒரு சிலருமே அதிகமாக இருக்கும். முட்டை 15 ரூபா. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கடை நீங்கள் சொல்லிடுவீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் வருவாங்க. இப்போ வந்து வேறு ஒருத்தர் வந்துருக்காரு என் கூட. ரெகுலராக ஒருத்தர் வருவார். அவர் இல்லை இன்னைக்கு இறந்து. நல்லா இருக்கும், நீங்களே பாருங்களேன். ஆமாம்.